மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த பெண்களுடைய கற்ப காலங்களிலே எவ்வாறு அந்த மனைவியுடனோ அல்லது என்னுடைய பெண் துணையுடனோ பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல விரும்புகிற விடயம் என்னவென்றால், கற்ப காலங்களிலே பெண்கள் பிள்ளை பெற இருக்கின்ற பிரெக்னன்ட் காலத்திலே கற்ப காலத்திலே பெண்கள் உடலில் ஏற்படுகின்ற இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் போன்ற ஹோமோன்களுடைய அதே நேரத்தில் வேறு HCG போன்ற ஹோமோன்கள் எல்லாம் இருக்கின்றது. இவற்றினுடைய மிக இவற்றினுடைய அளவினுடைய அதிகரிப்பு காரணமாக இந்த கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு கட்டாயமாக இந்த பாலியல் உணர்ச்சிகள் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அல்லது செக்ஷுவல் டிசையர் கட்டாயமாக அதிகரிக்கிறது. எனவே தான் அந்த பிள்ளை பெற இருக்கின்ற பிரெக்னன்ட் காலங்களிலே ஒரு மனைவியினுடைய கணவன் கட்டாயமாக அருகிலே இருந்து அவருடைய பாலியல் ரீதியான தொடர்புகளை அல்லது பாலியல் ரீதியான வேட்கையை அல்லது செக்ஷுவல் டிசையரை அல்லது பாலியல் ஆசையை அவர் தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. பல பெண்கள் கர்ப்ப காலங்களிலே எங்களுடன் பாலியல் ரீதியான நோய்களுடன், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுடன் எங்களை வந்து அடைகிறார்கள். இவ்வாறு வந்தடைகின்ற போது பார்த்தால் வீட்டிலே கணவரிலே சூரடங்களில் வேலை செய்கிறார். 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருகிறார். அதே நேரத்தில் அந்த பெண் தொடர்பு கொள்கிற பல பேர்கள், ஒன்று முச்சக்கர வண்டியாக 3 வீலராக இருக்கலாம், டாக்ஸி டிரைவராக இருக்கலாம், அல்லது கடைகள் வேலை செய்கிறதாக இருக்கலாம், முதலாளிமார் இருக்கலாம், போன்ற பல பேருடன் இந்த பெண் யாரை அவர் சந்திக்கிறாரோ யாருடன் அவருடைய தொடர்பினை, அதாவது தொடர்பு கொள்கிறார், யார் ஆண்களுடன் தொடர்பினை மேற்கொள்கிறாரோ, அதாவது கடைகளுக்கோ டாக்ஸியிலேயோ 3 வீலர்லேயோ போகின்ற போது அல்லது அப்படிப்பட்ட ஆண்களுடன் அவர்கள் தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த பாலியல் ரீதியான நோய்கள் தொற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற விடயமாக இது இருக்கின்றது. எனவே கட்டாயமாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு பக்கத்திலே இந்த கர்ப்ப காலத்தில் இருக்க வேண்டும். முக்கியமாக நான் முதலிலே சொன்னது போல ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு விதமான கட்டுப்படுத்தல் ஒன்றுமே இருக்க தேவையில்லை. கர்ப்ப காலங்களிலே நாங்கள் சாதாரணமான பாலியல் ரீதியான தொடர்பினலை அல்லது செக்ஷுவல் லைஃப் அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வைத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் சில நேரங்களிலே பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பிளசண்டா என்று சொல்லுவோம், தொப்புள் கொடி என்று சொல்லுவோம், அல்லது சூழ்வித்தகம் என்று சொல்லுவோம். இது சில நேரங்களிலே இந்த பெண்ணினுடைய கருப்பையிலே கீழ்ப்பகுதியிலே லோ லையிங் என்று சொல்லுவோம், கீழ்ப்பகுதி லோவர் செக்மெண்ட் என்று சொல்லுவோம், கீழ்ப்பகுதியிலே இருக்கிற கருப்பையிலே இது இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். சூழ்வித்தகம், பிளசண்டா அல்லது தொப்புள் கொடி எனப்படுவது என்ன? ஒரு வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையையும் தாயையும் இணைக்கின்ற மிக உன்னதமான ஒரு பாலம். அதாவது பாலம் என்று சொல்லுகின்ற போது அதனுடைய வேலைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கிறது. அதிலே அந்த பாலம், அந்த சூழ்வித்தகமான சாதாரணமாக ஒரு தாயினுடைய கருப்பையிலே மேற்பகுதியிலே தான் அது அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும், பொருத்தப்பட்டிருக்கும். சில காரணங்கள் காரணமாக ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்பகுதியில் லோ செக்மெண்ட்லே, அதாவது இந்த கருப்பையினுடைய கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்தால் சில நேரங்களிலே அவர் கணவருடன் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது கொஞ்சம் இரத்தம் வெளியேறும். எனவே இந்த நிலைமை இது எப்படி கண்டுபிடிப்பது என்றால், வயிற்றிலே பிள்ளை இருக்கின்ற போது ஒரு வைத்தியர் உங்களுடைய வயிற்றை அவர் ஸ்கேன் பண்ணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பிடித்து பார்ப்பார். அந்த நேரத்தில் அவருடைய கீழ்ப்பகுதியில் அது இருக்குமாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக சொல்லுவோம் என்ன, பாலியல் தொடர்புகளை நிப்பாட்ட வேண்டும். எனவே பாலியல் தொடர்பு, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நிப்பாட்ட வேண்டும். எனவே இது இவ்வாறு நிப்பாட்டினால் 40 கிழமைகள் பிள்ளை வயிற்றில் இருக்கிற காலத்திலே ஒரு ஆண் என்ன செய்வார்? வேறொரு 10 மாதங்கள் 40 வீக்ஸ் 40 கிழமைகள் ஆண் வேறொரு பெண்ணை தேடி செல்லக்கூடிய நிலைமை இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால்
உங்களுக்கு இந்த பிளசன்ட்ரா ப்ரீவியா என்று சொல்லப்படுகிற சூழ்வித்தகம் கருப்பையினுடைய கீழ்ப்பகுதியிலே பொருத்தப்பட்டிருந்து அதை காரணமாக உங்களை பார்க்கின்ற வைத்தியர் பாலியல் தொடர்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் உங்களுடைய கணவனினுடைய ஆசையை, பாலியல் ஆசையை நீங்கள் வேறொரு விதத்திலே கட்டாயமாக நிவர்த்தி செய்ய வேண்டும், தீர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கணவர் கட்டாயமாக வேறு ஒரு பெண்ணை தேடி செல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது. முதலில் சொன்னேன், அவ்வாறு செல்லுகின்ற போது இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம், பாலியல் தொழிலாளிகளை தேடி செல்லுகின்ற போது அவர்களுக்கு பாலியல் நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பரவும். அந்த பரவுடன் வந்து, அந்த நோயுடன் வந்து மீண்டும் உங்களுடன் உங்களுடைய கணவர் இருக்கின்ற போது உங்களுக்கும் அந்த பாலின நோய்கள் தொற்றும். அதன் பிற்பாடு பாரதூரமான பிரச்சனை என்ன, உங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த சிசுவுக்கும் இந்த நோய் பரவும். உங்களுக்கு தெரியும், எங்கள் நாட்டிலே கூட இருக்கக்கூடிய 80-90 சிறு பிள்ளைகள் HIV எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தாய் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக வயிற்றில் இருக்கின்ற போது அந்த சிசு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக என்றபடியாலே தான் ஒவ்வொரு ஆணும், அதாவது இப்போ உங்களுடைய மனைவி இந்த நிகழ்ச்சியை பார்க்காவிட்டால் நீங்கள் மனைவி நம்புவதை சொல்லலாம். மனைவி கற்பம் தரித்திருந்தால் வைத்தியர்கள் செக்ஸ் வச்சுக்கொள்ள வேண்டாம், பாலியல் தொட வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு முறையிலே அவரை நீங்கள் தயார்படுத்தி, உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய பெண் துணியை தயார்படுத்தி உங்களுடைய பாலியல் ஆசைகளை, உங்களுடைய பாலியல் செக்ஷுவல் டிசையத்தை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அது மனைவி உங்களுக்கு, அதாவது ஹேண்ட் ஷேக் என்று சொல்லுவோம், அது உங்களை தன்னுடைய கை மூலமாக உங்களுக்கு உணர்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் வாய்வழி புணர்ச்சி செய்யலாம். இவை எல்லாவற்றின் காரணமாகவும் என்ன செய்யலாம்? உங்களுடைய அந்த இஜக்குலேஷன், உங்களுடைய விந்து வெளியேறுவதை அவர் தூண்டலாம். அதன் மூலமாக ஒரு கணவர் இந்த காலத்தில், அந்த பெண் கற்பம் தரித்திருக்கின்ற காலத்திலே பிழையான பிழையான பக்கத்திலே செல்லாமல் நாங்கள் மனைவிமார் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு நோய் தொற்றிய பிற்பாடு வந்து குழம்பிக் கொண்டிருப்பதிலே ஒரு விதமான பிரயோசனமோ நன்மையோ கிடையாது. ஏனெனில் வயிற்றில் இருக்கின்ற அந்த சிசு பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் ஒரு கோல்டன் ரூலாக வைத்திருக்க வேண்டும். கர்ப்ப காலத்திலே ஒரு விதமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பாலியல் தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியும். கர்ப்ப காலங்களிலே பாலியல் தொடர்புகள் கடைசி காலம் மட்டும், பிள்ளை பிறப்பதற்கு மிக நெருங்கிய காலம் மட்டும் பாலியல் தொடர்பினை வைத்துக்கொண்டால் மிகவும் ஆரோக்கியமான ஹெல்த்தி டெலிவரி, ஹெல்த்தி லேபர், ஆரோக்கியமான ஒரு பிள்ளையும் ஆரோக்கியமான இந்த பிரசவமும் உங்களுக்கு நடைபெறும். இது ஆராய்ச்சி முடிவில் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது. அதன் மூலமாக மற்ற பிரச்சனை உங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்ற அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செய்து ஃபாலோ பண்ண தவறாதீர்கள். அதே நேரத்தில் பெல் சைனை மணிசனை அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.